நியூஸ் 80 தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் புரட்சித் தலைவரின் 38ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சென்னை மணலி பேருந்து நிலையம் அருகில் பாரதி தெருவில் அமைந்துள்ள ஹோம் டு ஹோம் முதியோர் காப்பகத்தில் காலை 7:30 மணி அளவில் புரட்சித் தலைவரின் திரு உருவப்படத்திற்கு சென்னை மாநகர முன்னாள் மேயர் மற்றும் மனிதநேய இலவச அறக்கட்டளை நிறுவனர் சைதை சா துரைசாமி அவர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினார். இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக புரட்சித் தலைவரின் சாயலில் இருக்கும் எம்.ஜி.ஆர். அமரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் மற்றும் தர்மம் தலைகாக்கும் மாத இதழின் ஆசிரியர் மின்னல் பிரியன் அவர்கள் வந்திருந்த அனைவருக்கும் டிசம்பர் மாத இதழை வழங்கினார். மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். நட்பணி சங்க உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் கலந்து கொண்டு காப்பகத்தில் இருக்கும் முதியவர்களுக்கு சைவ மற்றும் அசைவ உணவு வழங்கப்பட்டது மற்றும் துப்புரவு பணியாளர்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டவர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் புரட்சித் தலைவர் நட்பணி சங்க லோகோ பதித்த அட்டையை நட்பணி சங்க தலைவர் ஏ.ஆர். உசேன் அவர்கள் வழங்கினார். அதன் பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதன் காணொளியை காண்போம். நான் ஒன்றை எப்பொழுதும் குறிப்பிடுவதுண்டு. என் பெயரிலே மன்றங்கள் வைத்திருப்பவர்களை பார்த்து நான் கூறுவதை இங்கே நான் கூற விரும்புகின்றேன். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுவதில் கிடைப்பது என்பது பெரிதல்ல. அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக் கொள்கின்றேன். என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள் எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், எங்க எம்.ஜி.ஆர். போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் இதுதான். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு என்றும். புரட்சித் தலைவரின் ரத்தத்தின் ரத்தங்களே, அன்பு நண்பர்களே, புரட்சித் தலைவரின் 38வது நினைவு தினத்தை முன்னிட்டு மணலி இந்த ஹாப்பி ஹோம் ஹாப்பி என்ற முதியோர் இல்லத்தில் அசைவ உணவும் சைவ உணவும் வழங்கி சிறப்பித்திருக்கிறோம். இதனை ஏற்பாடு செய்தது மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர். நட்பணி சங்கம். சங்கத்தின் தலைவராகிய நானும் மற்றும் நண்பர்களும் இணைந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறோம். வந்திருந்த அனைவருக்கும் சங்க லோகோ பொறித்த புரட்சித் தலைவர் படம் பொறித்த இந்த படத்தை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறோம். மற்றும் புரட்சித் தலைவரின் புகழ் இப்புவி உள்ளளவும் இருக்கும். அந்த புகழையும் பெருமையும் எவராலும் அடைய முடியாது. இது நிதர்சனமான உண்மை. ஏழைகளுக்காக வாழ்ந்து ஏழைகளுக்காக செயல்பட்டு ஏழைகளுக்கான உதவிகளை தனி மனிதராகவும் அரசு அமைத்தும் ஏழை மக்களுக்கு செலவு செய்தவர். தன் வாழ்நாளில் பிற்பாடு அவர் இறந்ததுக்கு பிற்பாடு கூட ஏழைகளுக்கு அவருடைய சொத்துக்களை எழுதி வைத்து சென்றவர். அப்படிப்பட்ட மாமனிதனின் 38வது நினைவு தினத்தை நாங்கள் முதியோர் அவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் வழங்கி
சிறப்பித்திருக்கிறோம். ஆதரவற்றோர் 100 நபர்களுக்கு அசைவ உணவு, அதாவது பிரியாணி, சிக்கன் பிரியாணியும் போட்டிருக்கோம். அதே சமயம் சைவ உணவும் வழங்கியிருக்கிறோம். சிறப்பு அழைப்பாளராக சென்னை மாநகர முன்னாள் மேயர், மனிதநேய அறக்கட்டளை நிறுவனர், முன்னாள் எம்எல்ஏ ஆன அன்பு அண்ணன் அவர்கள், கைதை துரைசாமி அவர்கள் விடிய காலை 7:30 மணி அளவில் வந்து புரட்சித் தலைவரின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்திவிட்டு சென்றுள்ளார். அடுத்தபடியாக துபாயில் மிக வசதியுடன் வாழக்கூடிய ஒரு நபர் அமர்நாத். அந்த அமர்நாத் என்பவர் புரட்சித் தலைவரின் சாயலில் அதே கலரில் இருக்கிறார். அவர் சமீப காலங்களில் எல்லா நிகழ்ச்சியிலும் சென்று கொண்டிருக்கிறார். அவரும் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வரவிருக்கிறார். அவரது கையால் இன்னும் சில உணவுகளை நாங்கள் ஏழை மக்களுக்கு வழங்க இருக்கிறோம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் நற்பணி சங்கத்தின் தலைவராக இருக்கிறேன். என் பெயர் ஏஆர் ஹுசேன்.